Hello friends, welcome back to CitySamayal. இன்னைக்கு நம்ம கருப்பு சென்னா அதாவது கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு ஸ்பைசியான ஒரு வடை ரெசிபி, கிறிஸ்பியான வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நல்லா சோக் பண்ணி ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊறின இந்த சென்னா. இந்த சென்னாவை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். ஸோ தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4லிருந்து 5 பல் சிறிய துண்டு இஞ்சி, ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும், அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ வாங்க நான் கொஞ்சம் கையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக நம்ம அந்த கொண்டக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அரைச்ச மாவோட பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே வடை நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை, அப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலையை அப்படியே சேர்க்காம நம்ம நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு. இதை நம்ம பூண்டு இடிக்கிற அந்த கல்லில் போட்டு 1-2 தட்டி நம்ம சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது அந்த வடையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த பூண்டோட ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்தால் போதும். இதையும் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம அரைக்கும் போதும் உப்பு சேர்க்கல. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் சால்ட்டுமே செக் பண்ணிக்கோங்க. இந்த வடையோட மெயின் இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா பிசையணும். ஸோ ஸ்பூனெல்லாம் வச்சு நம்ம இதை கலந்து விட முடியாது. நல்லா வெங்காயம் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கோம், 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காரம் இந்த வடைக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வடை போடுவோமோ அந்த மாதிரியே தான். பட் நம்ம சாப்பிட்ற அந்த பருப்பு வடை, கார வடையை விட இந்த வடை ரொம்பவே கிறிஸ்பியாக, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு உள்ளங்கையில் வச்சு தட்டி ஒரு வடை ஷேப்புக்கு எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரத்துலேயே நமக்கு தீஞ்சிரும் வடை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளேயும் நமக்கு நல்லா குக் ஆகும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ண தட்டி வச்ச வடை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப சூப்பரான கொண்டக்கடலை வடை வந்து நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லா பக்கமும் இப்படி நம்ம திருப்பி விட்டால் நமக்கு 2 சைடுமே நல்லா ஒரே ஈக்குவலான கலரில் கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து கிடைக்கும் வடை. ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான கொண்டக்கடலை வடை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலான சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.